மறுப்பிலை பிறந்து தென்னல் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என மறுப்பிலை பயின்ற பாவை மறுப்பிலை வழங்குகின்றார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்னோட அப்பாச்சி ஒரு 10 நிமிஷம் என்னால் லேட் ஆயிடுச்சு. நேற்று ஷூட்டுக்கு முடிச்சு வர ஒரு அதிகாலை ஆயிடுச்சு. இன்னைக்கு சரியா தூங்குங்கன்னு சொல்ல வந்த நான் தூங்காம வந்து ஒரு ஆக்சிடென்ட் கிளாஸ், அதனால இன்னும் ஏர்லி மார்னிங் தான் வந்தேன். ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. ஸோ பத்திரிகை நண்பர்கள், அனைத்து டாக்டர்கள் மற்றும் மந்திரக்குழு அனைவருக்கும் என்னோட மார்ந்த அப்பாலஜி ஃபஸ்ட்டு இதில் எனக்கு கார்த்திகேயன் சார் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க இப்படி ஒரு நிகழ்வுக்கு பேச சொல்லி. எனக்கு இந்த நிகழ்வு ரொம்ப இம்பார்ட்டண்டாக பட்டுச்சு. ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பட்டுச்சு அப்படின்னா, டாக்டர் அரவிந்த் சொன்னார்ல, பேச வேண்டியவங்க பேசதான் கேட்பாங்கன்னு. ஆக்சுவலாக உண்மையிலே பேச வேண்டியவங்க நீங்கள் தான் டாக்டர். ஏன்னா இப்போ இன்டர்நெட் வந்ததுனால எல்லாரும் பேசுறாங்க. நீங்க இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரோ ஏதோ மனசு எல்லாரும் பேச பிரச்சனை இல்லை. எல்லாரும் அவங்க டொமைனுக்கு சம்மந்தம் இல்லாதான் பேசுறாங்க. எல்லாருமே டாக்டர் ஆயிட்டாங்க. இப்போ வாட்ஸ்அப்ல வந்ததுனால பாத்தீங்கன்னா எல்லாருமே டாக்டர் தான். நீங்க தலைவலிக்குதா, நீங்க என்ன பண்றீங்க, பேராசிட்டமால் போடாதீங்க, நான் போறேன், நான் சொல்லி விடுறேன், நம்ம ஆள் அங்க இருக்காரு, அவரு மாத்திரை கொடுப்பா, அதை போடுங்க. அது என்ன மாத்திரை, எவ்வளவு எம்ஜி, அது எவ்வளவுக்காக எடுக்கப்பட்டுச்சு, அதுக்கு ஹிஸ்டரி ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கா, எதுவுமே யாருமே பாக்குறது இல்ல. எனக்கு ஒர்க் ஆச்சு, உனக்கு ஒர்க் ஆக நீ போடு அப்படின்னு பேசுறாங்க. ஆக்சுவலா அது ரொம்ப ஆபத்தா நான் பாக்குறேன். ஏன்னா முன்ன பெருசா தெரியல. இப்ப இன்னைக்கு எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்றதுனால என்னன்னா, எல்லாருமே சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ, எங்க அப்பாவுக்கு ஒர்க் ஆச்சு, உனக்கும் ஒர்க் ஆக போடு அப்படின்றாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஹியூஜ் ப்ராப்ளமா பாக்குறேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசுறதா, சம்பந்தப்பட்ட விஷயம் பேசுறதா சரி. இன்னைக்கு உலகத்திலே பெரிய பிரச்சனைனா சம்பந்தப்படாதவங்க சம்பந்தமே இல்லாத விஷயத்துல பேசிட்டே இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ அதனால நீங்க இதை பேசுறதா சரி நினைக்கிறேன். பட் என்னோட பங்கு இதுல என்னவா இருக்கும் அப்படின்னா, இதை 4 பேருக்கு போய் சேர்த்தோம் அப்படின்னா அதோட பெரிய மகிழ்ச்சி எனக்கு எதுவுமே பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில இந்த நிகழ்வுல பேசல எனக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. ரொம்ப முக்கியமா நிறைய மேடைகளை சொல்றது உண்டு. வாழ்க்கையில ரெண்டு விஷயம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் தெரிஞ்சுக்கவே விரும்பல, என்னை ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொன்னாலும் 2 விஷயம் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும். ஒண்ணு என்னன்னா ஹெல்த், இன்னொன்னு வெல்த். இந்த ரெண்டும் உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. உலகத்துல பிறந்த அனைத்து ஜீவராசிகளும் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயமான விஷயம், ஆப்ஷனே கிடையாது. நீ ஹெல்த்தை பத்தி கவனிக்கல அப்படின்னா நீங்க என்ன சாப்பிட போறோம், என்ன செய்ய போறோம் எதுவுமே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு உடல்ல எவ்வளவு அபியூஸ் பண்ண முடியுமோ அபியூஸ் பண்ணுவோம். நாம ஒரு ஆட்டத்தை ஆடுவோம் அந்த உடம்பு கிட்ட, அது நல்லா எவ்வளவு ஆடினாலும் அது பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆடுறா ராஜா ஆடுறா ராஜன். ஒரு 40-45 வயசுக்கு அப்புறம் அது லேசா ஆட்டம் காண ஆரம்பிக்கும். அப்பதான் நமக்கு தெரியும், ஓஹோ இவ்வளவு நேரம் நம்ம ஆட்டது ஆட்டம் இல்ல, இனிமேல் வரப்போது அதுதான் ஆட்டம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஹெல்த்துமே கூட யாருக்குமே தெரியும், எனக்கு விருப்பமே இல்லாட்டி கூட நீங்க என்ன சாப்பிடுறீங்க, நம்ம லைஃப்ல என்னவாக இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. 2வது வெல்த் என்ன அப்படின்னா, நம்ம 24 நேரத்துல பெரும்பாலான நேரம் 18 மணி நேரம் 12 மணி நேரம்னு ஒவ்வொரு நாளைக்கும் உழைக்கிறோம். ஆனா உழைத்து சம்பாதிக்கவும் செய்யறோம், நிறைய பணம் சம்பாதிக்கிறோம். ஆனா எல்லாரும் வைக்கிற கூட என்ன இருக்கும், 10,000 ரூபாய் வாங்கினப்போ என் பாக்கெட்ல 10 பைசா இல்ல, 1 லட்ச ரூபாய் வாங்குறேன் இப்பயும் பாக்கெட்ல 10 பைசா இல்லைன்னு. ஏன்னா நம்ம வெல்த்தை பத்தி கவலைப்படுறதே இல்லை. சம்பாதிக்கணும் நினைக்கிறமே தவிர அந்த சம்பாதித்த பணத்தை என்ன செய்வதுன்னு யோசிக்கிறதே இல்லை. ஸோ வெல்த்தை பத்தி நீங்க யோசிக்காம இருந்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய் இல்ல, நீங்க மாதம் 1 கோடி ரூபாய் சம்பாதித்தாலும் கூட உங்க பாக்கெட்ல 10 பைசா இருக்காது. பிகாஸ் ஹெல்த்தும் வெல்த்தும் எனக்கு தெரிஞ்சுக்க விருப்பமே இல்லாதவங்க உங்களுக்கு ஆப்ஷன்லாம் இல்லை பாஸ், தெரிஞ்சுதான் ஆகணும். யாரா இருந்தாலும் சரி, ஹெல்த் வெல்த்தும் என்ன நடக்குது, நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது போல, நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், அதை எங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம், அது மூலமா நம்ம எப்படி இரட்டி பண்ண போறோம், இன்ஃபிளேஷனுடைய பணம் விற்கிறத எப்படி சமாளிக்க போறோம்னு நீங்க தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நீங்க ஓடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க ஏதோ ஒரு கம்பெனி எக்ஸோ ஒய்யோ ஒரு கம்பெனியோ நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க. 24 நேரம் கம்பெனிக்கா ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க. சம்பாதித்த பணமும் எங்க போச்சு தெரியாது. சம்பாதிக்க ஓடும்போது இந்த உடம்புக்கு அவ்வளவு தீங்கு இழைத்திருப்போம். அந்த உடம்பு திருப்பி ஒன்று கொடுக்க ஆரம்பிக்கும். அவனை மாட்ட நான் அவ்வளவு நேரம் செஞ்சல, இப்ப நான் அவனை திருப்பி சேரன்னு செய்யும். அப்படி செய்யும் போது நமக்கு கூட சப்போர்ட் கூட யாருமே இல்லாம போயிடுவாங்க. ஸோ நான் இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன்னா, தயவு செய்து நீங்களும் சரி உங்க கூட இருக்கவங்களும் சரி எல்லாருக்கும் ஹெல்த் அண்ட் வெல்த்தை பத்தி தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முனைப்பை காட்டுங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அபேண்டன் இன்ஃபர்மேஷனுக்கு தான் பிரச்சனை. எங்க பார்த்தாலும் இன்ஃபர்மேஷன் இருக்கு, எல்லாரும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க, அதை சாப்பிடுங்க, அங்க போய் செய்யுங்க, எதை போய் செய்யுங்கன்னு. சம்பந்தப்படாதவங்க சொல்றாங்க, மருத்துவர்கள் சொல்றது சரி, மருத்துவர்கள் அல்லாதவர்களும் சொல்றாங்க.
ஸோ யாராவது ஒரு மருத்துவரை உங்க ஃபேமிலி டாக்டரா வச்சுக்க. முன்னாடி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இப்ப பெருசா அது இருக்க மாதிரி தெரியல. எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்க கேட்கறது, ஆன்லைன்ல சொல்றது கேட்குது, சாட் ஜிபிடி சொல்றது கேட்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபேமிலி டாக்டரா ஒரு டாக்டரை வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரி தெரியும், நீங்க யாரு என்ன விஷயம் தெரியும். ஸோ அதனால ஒரு ஃபேமிலி டாக்டரை வச்சு அவங்க மூலமா உங்க ஹெல்த் மானிட்டர் பண்ணுங்க. வெல்த்துக்கு ஒரு வெல்த் எக்ஸ்பர்ட் வச்சு மானிட்டர் பண்ணுங்க. இதுல முக்கியமா சொல்ல நினைச்ச ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, எனக்கு இங்க ஸ்ட்ரோக்னால சர்வைவரா வந்த 2-3 பேர் வந்து பேசுறேன் பார்ப்போம். முன்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் அப்படின்னா ஸ்ட்ரோக் வந்துருச்சு, 4வது தெருல இருக்க 5வது வீட்டுல இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அந்த 10வது தெருல இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் யார் இமேஜ் வரும்னா ஒரு வயசான தாத்தா இல்ல ஒரு வயசான அம்மா, அவங்க இமேஜ் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு வரும். ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னாலே கொஞ்சம் கை மேல போன ஒருத்தங்க அப்படிதான் கணக்கு வரும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா யங் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் வருது இல்லையா? எனக்கு ஆச்சரியமா இருந்தது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு 40 வயசுல இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் வருதுன்னு வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா நம்பிப்பாங்க இல்ல. அதே விட 40 வயசு 30 வயசுல ஸ்ட்ரோக் வரும்னு நான் இப்ப சமீபத்துல இங்க வரதுக்கு முன்னாடி பேசுறதுக்காக சும்மா தேடிட்டு இருந்தேன். அப்போ நம்ம இன்டர்நெட்ல நம்ம என்ன தேர்ந்தாலும் அவனே எடுத்து கொடுத்துருவானே, நீ என்ன தேர்ந்தா இருக்கு வச்சுக்கன்னு. அப்படி பார்க்கும்போது ஒரு ரிசல்ட் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்னா 36 வயசுல இருக்க ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்துருக்குங்க. எனக்கு உண்மையிலே ஷாக்கா இருந்தது டாக்டர். அதுல அவன் போடுறான் கீழே, இவர் வந்து ட்ரிங்க் பண்ணதில்லை, ஸ்மோக் பண்ணதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. ஆனா அவன் தொடர்ச்சி அவன் பண்ணியிருக்கான் நைட் ஷிஃப்ட். அவன் வேலைக்கு போனது வந்து நைட் ஷிஃப்ட். அவன் வந்து சூரியனே பார்த்தது இல்லை. டாக்டர் பேசும்போது நான் சூரியனே பார்த்தது இல்லை, நான் பெரும்பாலும் என்ன பண்ணுவேன் நைட் ஷிஃப்ட் போவேன், அப்படியே வீட்டுக்கு வந்து தூங்கிடுவேன், சாயங்காலம் எழுந்திருப்பேன், அப்படியே ஷட்டிலுக்காக எதிராக போவேன், போயிட்டு அப்படியே வேலைக்கு போயிடுவேன். இதுதான் வந்து ஒரு 10-15 வருஷமா வச்சிருந்திருக்கான். 38 வயதுல அவனுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துருக்கு. டாக்டர் எல்லாம் கேட்கறாங்க, ஹிஸ்டரி ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தான் கேட்கும் கேட்கறாங்க. ட்ரிங்க் பண்ணல, ஸ்மோக் பண்ணல, எந்த அபியூஸும் பண்ணல உடம்ப. ஆனா அவன் பண்ண ஒரே அபியூஸ் நைட் முழுக்க இருந்திருக்கான். இது என்ன பிரச்சனை ஆகுதுன்னு கேட்கும்போது அவன் சொல்றான், நான் தூங்கி அவன் கேட்கும்போது நான் நல்லா தூங்கியிருக்கேன், 8 மணி நேரம் தூங்கியிருக்கேன், என்ன பிரச்சனை, 8 மணி நேரம் தான் தூங்க சொல்றீங்க, இப்ப நீங்களே கூட 7 மணி நேரம் குறைச்சிட்டீங்க, நான் 8 மணி நேரம் தூங்க நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்றான், சர்க்காரின் ரிதம் சொல்லக்கூடிய சர்க்காரின் ரிதம் மாறிடுச்சு. நைட்டு தூங்குனா உனக்கு என்ன செக்ரேட் ஆகுமோ ஹார்மோனு, என்ன இன்ஃபிளமேஷன் உடம்பு குறைக்குமோ அது எல்லாமே போயிடுச்சு. அதனால உனக்கு உன் உடம்பு ஃபுல்லா ரிப்பேர் ஆகவே இல்லை. நீ பகல்ல முழுக்க தூங்கினாலும் கூட உன் உடம்பு ஃபுல்லா ரிப்பேர் ஆகல. நீ வண்டி ஓட்டு வரீங்க, வண்டியை நிப்பாட்டுறீங்க, அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குது, அப்புறம் வந்து சர்வீஸ் விடுறீங்க, வண்டி திருப்பி ரீஸ்டார்ட் ஆகுது, திருப்பி வரும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா நைட்டு முழுக்க முடிச்சுக்கிட்டு காலையில நம்ம வந்து தூங்குறோம், சார் உடம்பு ரெஸ்ட் எடுத்து நினைக்கிறோம். ஆக்சுவலா நம்ம தூங்குறோம் நினைக்கிறோம், பட் உடம்பு ரெஸ்ட் எடுக்கல. இதான் ஆக்சுவலா கார்த்தியன் டாக்டரோட இன்டர்வியூல கூட அவர் சொன்னார். உடம்புக்கு இன்ஃபிளமேஷன் ஸ்டேட்ல இருந்துகிட்டே இருக்கும். அந்த இன்ஃபிளமேஷன் நம்ம தூங்காம இருக்கிறதும் ஸ்மோக்கிங்கும் ட்ரிங்கிங்கும் அதிகரிச்சுட்டே இருக்குது. அதுதான் பெரிய ப்ராப்ளம் அப்படின்னாரு. இது சொல்றதுக்கு அதாவது தூங்க கண்டிப்பா நைட்டு தூங்குங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒருத்தர் கூட தகுதியே கிடையாது. பிகாஸ் ஏன்னா நான் நைட் தூங்குறாலாம் கிடையாது. என் கண்ணை பார்த்துல எனக்கு தெரியும். ஸோ ஷூட் அது அதனால அது தகுதியே கிடையாது. பட் நானும் உங்களை போல முயற்சிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 11 மணிக்கு தூங்கிட மாட்டோமா, 12 மணிக்கு தூங்கிட மாட்டோமான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முயற்சி பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளா என்னோட வேண்டுகோள் என்னவா இருக்கும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நைட்டு தூங்க பாருங்கிறத என்னோட வேண்டுகோளா இருக்கும். நானும் அதுக்கு முயற்சி பண்றேன், கூடவே சேர்ந்து நீங்களும் முயற்சி பண்ணுங்க. எனக்கு இதுல இன்னொரு இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து எனக்கு இன்னொரு தொடர்புக்குள்ள இருக்குது. என்னன்னா ஸ்ட்ரோக் வந்து இன்னைக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அவேர்னஸ் இல்லாததுதான். ஒரு ஸ்ட்ரோக் வந்தா உடனே கொண்டு போனா நம்ம கியூர் பண்ணிடலாம், அது பெர்மனன்ட் இல்லாம பண்ணிடலாம், பக்கவாதம் வந்து பெர்மனண்டா இல்லாம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. எனக்கு வந்து என்னன்னா நான் மீடியாக்கெல்லாம் வருவதுக்கு முன்னால ஐ லாஸ்ட் மை மதர். நான் எங்க அம்மாவை இழந்துட்டேன். ஆனா நான் அப்ப என்ன எதனால இழந்தேன் அப்படின்னா, எங்க அம்மாவுக்கு ஒரு கார்டியக் அரெஸ்ட் வந்துச்சு. எனக்கு அப்போ வந்து உண்மையிலேயே அவேர்னஸ் இல்லை. அவங்களுக்கு கார்டியக் அரெஸ்ட் தான் வந்திருக்கு, ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்குங்கிறது எனக்கு வந்து தெரியல. நான் வெளில ஒரு சென்னை கிளம்பிட்டு இருந்தப்போ ஒரு மாதிரி மூச்சு விட சொல்லல, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னாங்க. யூஸ்வலா அவங்களுக்கு அலர்ஜி வரும். ஸோ ஏதோ டேப்லெட் அலர்ஜி ஆயிடுச்சு போல நினைச்சு நான் சரிம்மா ரெஸ்ட் எடுக்கன்னு சொல்லிட்டு நான் ஆம்புலன்ஸ் கூட போயிட்டேன். ஆம்புலன்ஸ் வரது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆம்புலன்ஸ் வரல. அப்புறம் ஒரு காரை ரெண்ட் பண்ணி அதில் கூட்டு போனோம். ஹாஸ்பிட்டல் கூட்டு போனப்போ அவன் சொன்னாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி கூட்டு வந்துருந்தா காப்பாற்றிருக்கலாம், அவங்களுக்கு வந்து கார்டியக் அரெஸ்ட் வந்துச்சு. எனக்கு உண்மையிலே அப்போ தெரியல எங்க அம்மா கார்டியக் அரெஸ்ட் தான் வந்துச்சுன்னு. நான் அலர்ஜி வர மாதிரி அலர்ஜி வந்துருச்சுன்னு நினைச்சேன். ஏன்னா அம்மா கடைசி சொன்னாங்கன்னா தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க. அவங்க நெஞ்ச பிடிக்கவோ இல்ல மூச்சு விட முடியல, எதையுமே சொல்லல. எனக்கு தெரியவே இல்லை அது கார்டியக் அரெஸ்ட். அப்ப நானும் எங்க அம்மா மட்டும் தான் இருந்ததுனால எனக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு யாரும் சென்ஸ் பண்ண முடியல அது கார்டியக் அரெஸ்ட்னு. அப்ப லேட்டர் பார்ட்ல தான் நான் நிறைய டாக்டர்ஸ் மீடியாக்குள்ள வந்த பிறகு நிறைய டாக்டர்ஸோடைய ஃப்ரெண்ட்லஸ் எல்லாம் கிடைக்கப்போ அவங்க எல்லாம் பேசும்போது அவங்க சொன்னாங்க, அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும் என்னன்னு கேட்டப்போ ஹிஸ்டரி ஆஃப் ரெக்கார்ட் சொன்னாங்க, 42 வயசு இருக்கும், அவங்களுக்கு சுகர் எத்தனை வருஷமா இருக்குன்னு.
25 இயர்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் காரணம். சுகர் இருக்கவங்களுக்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட் தான் பெயினே தெரியாது, அவங்களுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்ல தெரியாது, அதனால தான் அவங்க அம்மாவால் சொல்ல முடியல ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு. நெஞ்சு வலிக்குன்னு படத்தில் வர மாதிரி யாரும் நெஞ்செல்லாம் பிடிக்க மாட்டாங்க. எனக்கு அப்போ தான் தெரியும் படத்தில் வர மாதிரி நெஞ்செல்லாம் பிடிக்க மாட்டாங்க போல, அப்படியே வந்துச்சுன்னா அவங்களால பேச முடியாதுங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு அப்போ தான் டாக்டர் கார்த்திகேயன் கூப்பிட்டப்போ ஐ எம் த ரைட் பர்சன் தோணுச்சு. ஏன்னா இதை சொல்றதுக்கு இது நிறைய பேர் போகணும். மேபி என்னைய மாதிரி யாரும் ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக்கோ அல்லது வந்து ஸ்ட்ரோக் கொடுத்தோ அவேர்னஸ் இல்லாமல் இறந்துடக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து நம்ம எங்கேயோ ரிமோட்ல இருப்போம், காட்டுக்குள்ளேயே எங்கேயோ இருப்போம், அப்போ நடக்கிறதுங்கிறது வேற, அது வேற. பட் தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்ல இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல அவேர்னஸ் இல்லாமல் ஒரு உயிர் போகக்கூடாது. ஸோ ஐ ஃபீல் ஹார்ட் அட்டாக் பற்றி எனக்கு அப்போ அவேர்னஸ் இல்லாதனால நான் என்னோட அம்மாவை இழந்துட்டேன். அது எனக்கு இன்னமும் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். இன்னைக்கு நம்ம நிறைய ஸ்டேஜ் பேசுகிறோம், இவ்வளோ பேசுகிறோம், ஆனால் நமக்கு அன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் போயிருச்சு, அதனால தானே இழந்துட்டோங்கிறது வந்து ரொம்ப நாள் கில்ட்டாக இருந்த ஒரு விஷயம். அது வரைக்கும் எங்கேயுமே ஷேர் பண்ணதே இல்லை. கார்த்திக் டாக்டர் கூட்டப்போ எனக்கு ஐ ஃபீல் இதுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ரோக் வந்து நிச்சயமாக க்யூர் பண்ண முடியும். பட் அது கரெக்டான விழிப்புணர்வு இருந்து சரியான நேரத்தில் சரியான ஆட்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னா அவங்களால க்யூர் பண்ண முடியும். ஸோ அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று, டாக்டர் கார்த்திகேயன் வந்து நான் பெரும்பாலும் நிறைய டாக்டர்ஸ் நமக்கு ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயே நம்மகிட்ட பேசுகிறவங்க பழகினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் டாக்டர்கிட்டே சொல்லுவேன், டாக்டர் நீங்கள் எல்லாரும் 8 மணி நேரம் தூங்குங்க, கரெக்டாக நைட்டு தூங்கிடுங்க, கரெக்டாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் பெரும்பாலும் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது டாக்டர் அப்படின்னு. ட்ரூ ஃபேக்ட் தான் அது. பிகாஸ் அவங்களோட வேலை அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமாக அவங்களே 8 மணி நேரம் தூங்குறது இல்லை. நீங்களாம் நாளைக்கு முன்னாடி கவனிச்சீங்கன்னா டாக்டர்ல 10 மணி நேரம் தூங்குனாங்க, அப்புறம் 9 மணி நேரம் ஆச்சு, அப்புறம் 8 மணி நேரம் ஆச்சு, இப்போ 6 மணி நேரம் தூங்கினா கூட போது கரெக்டாக தூங்குங்கன்னு சொல்றாங்க. பிகாஸ் அவங்களுக்குமே மாறிடுச்சு, டைம் மாறிடுச்சு. இப்போ அவங்களுமே கரெக்டாக 6 மணி நேரமா 8 மணி நேரம் தூங்குறாங்க நைட்டு கேட்டால் அவங்களுமே தூங்குறது இல்லை. ஸோ அந்த மாதிரி மாறிடுச்சு. ஆனா டாக்டர் கார்த்திகேயன் பார்க்க எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. என்னன்னா அவர் எப்பவும் பயங்கர ஃபிட்டா இருப்பாப்ல. எனக்கு வந்து அவர் என்ன சொல்றாரோ, என்ன ப்ரீச் பண்றாரோ அதை பிராக்டிஸும் பண்றாரு. கரெக்டா அவர் சொல்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னா அவர் ஜிம் போயிடுறாப்ல. இப்போ டாக்டர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க ஒபிசிட்டியா இருக்கீங்கன்னு சொன்னாலே நம்மளால எட்டி பாக்குறான், எப்படி அப்படின்னு சார் எப்படி இருக்கான்னு பாக்குறான். நமக்கு சொல்றாரு அவர் எப்படி இருக்காரு. ஸோ ஆனா இப்போ டாக்டர் கார்த்திகேயன் சொன்னா எல்லாரும் வந்து எட்டி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, உடனே கரெக்டாக தான் சொல்றாருன்னு போயிடுவார். ஏன்னா அவர் எக்ஸசைஸ் பண்றாரு, அவரால் பண்ண முடியுதுங்கிறப்போ ஸோ ஆட்டோமேட்டிக்கா நாமளும் பண்ணணும்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு மாரல் வேல்யூ இருக்குல்ல. இப்போ நான் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, ஜிம்முக்கு போங்க, டெய்லி 5 மணி ஹிட் தி ஜிம் அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிடலாம். நீ போயின்னு கேட்டா நம்ம பதில் சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஒரு நேர்மை வேணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கார்த்திகேயன் ஹஸ் ஃபுல் லாயல்டி அண்ட் மாரல் வேல்யூ டு சே ஹிட் தி ஜிம். அவரால் ஜிம் போங்கன்னு முருகா சொல்ல முடியும். வந்து அவ்வளவு ஃபிட்டா இருக்க பார்க்க ஆச்சரியமா இருந்தது. அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு போகும்போது ஜிம் ஒர்க் அவுட் பண்ண பார்த்தேன். இன்னும் அது பயங்கரமா பண்ண சாப்பிட்ற மாதிரி பயங்கரமா வெயிட்ல அடிச்சு நவுத்துறாப்ல. நான் பார்த்துட்டு சரி இதுக்கு மேல இருந்தா நமக்கு சரி வராது, சரி சார் நன்றி தேங்க்யூ சொல்லி கிளம்பிட்டேன். ஸோ ஹி சோ ஃபிட். அவர் வந்து ஒரு மென்டலா மட்டும் இல்லாம பிசிக்கலாவும் ஃபிட்டா இருக்கணுங்கிறது வந்து அவரோட பேஷண்ட்க்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொல்லும் போது சும்மா என்ன சொல்லிட்டு போகலாம், பட் ஆனா நீங்க இருந்தாதான் இன்னும் எடுத்துக்க முடியும். ஸோ அவர் என்ன ப்ரீச் பண்றதோ அவர் ப்ராக்டிஸும் பண்றதுல பெரிய ஹாப்பினஸ். அண்ட் நிறைய ஒரு விஷயம் சொல்லி நிறைய பண்ண வைக்கிறேன். திரு செந்தில் சார் அண்ட் செந்தில் சார் பார்க்கும்போது எனக்கு இன்னமும் பழைய நினைவுகள் இருக்கு. அவர்கிட்ட ஒரு குவாலிட்டி பார்த்தேன். நீங்க வந்திருந்தவங்களுடைய அனைத்து பேரையும் அவங்க கூட வந்திருந்தவங்க சொல்லி எழுதி வாங்கி எல்லார் பேரையும் சொல்லணும்னு நினைச்சு அவர் வந்து சொன்னார். உண்மையில அது ஒரு பெரிய ஹேபிட். அவர் நினைச்சு அது பண்ண அவசியம் இல்லை. எல்லாருக்கிட்டையும் பேரை வாங்கி அந்த பக்கம் சார் பேரை சொல்லுங்க, அவர் என்ன பண்றாரு சொல்லுங்க, மேடம் பேரை சொல்லுங்க, எல்லாரும் பேரையும் மேடம் ஷாக் ஆயிட்டாங்க, நம்ம பேரை சொல்றாங்க ஷாக் ஆயிட்டாங்க, எல்லார் பேரையும் வாங்கி அவர் வந்து சொன்னார். அவர் பெரிய ஹேபிட். செந்தில் சார் சந்திச்சார், மீண்டும் சந்திச்சல பெரிய மகிழ்ச்சி. அண்ட் வந்துக்கூடிய அனைத்து விருந்தினர்களையும் பார்க்க மனசுல பெரிய மகிழ்ச்சி. அண்ட் நிறைய ஒரு விஷயம், நம்ம உழைக்கிற வயதுல ஓடக்கூடிய வயதுல நமக்கு 1000 பிரச்சனை இருக்கும். இஎம்ஐ, கடன், இன்னும் சொல்ல போனா பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், ஒய்ஃப்னு 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேல உடம்பு ஒரு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்த போது நீங்க உடம்பு அபியூஸ் பண்ணி ஓடுனீங்களோ அது தெரியாது. ஆனா ஒரு 40-50 வயதுக்கு மேல உடம்பு ஒரு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும். உடம்பு ஒரு பிரச்சனை கொடுத்து முடிச்ச பின்னால அந்த 1000 பிரச்சனையும் கண்ணுக்கே தெரியாது, அந்த ஒரு பிரச்சனை தான் கண்ணுக்கு தெரியும். ஸோ ஐ ஹவ் சீன் பீப்புள், நான் அதை பார்த்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நானுமே வந்து நானுமே என்னோட ஹேபிட்ஸை மாத்தன்னு பார்ப்பேன். பட் ஒரு வகையில நான் சொல்லலாம், இப்போ கார்த்திக் டாக்டர் மாதிரி நான் ஒரு வகையில ப்ரீச் பண்ணலாம். என்னன்னா ஐ டோன்ட் ட்ரிங்க், ஐ டோன்ட் ஸ்மோக். நான் இன்னை வரைக்கும் நான் ட்ரிங்க் பண்ணது இல்லை, ஸ்மோக் பண்ணது இல்லை. ஸோ அதனால நான் இந்த ஸ்டேஜ்ல சொல்ல முடியாதுனால அதை பண்ணுங்க. ஏன்னா சும்மா போய் சொல்லுவீங்களா, எங்கேயா பார்த்தா கண்டுபிடிச்சிடாங்க, முக்கியம் இல்லை கண்டுபிடிச்சிடாங்க. ஸோ அதனால அதை வந்து சொல்ல முடியும். ஸோ ஐ டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ஐ டோன்ட் ஸ்மோக்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அதை என்னோட ஹேபிட்ஸில் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும்னு பார்க்குறேன். அண்ட் அகைன் கொஞ்சம் ஸ்லீப்பிங் இரெகுலர் ஹேபிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டா பெட்டர் நினைக்கிறேன். ஸோ ஆல் தி கைஸ், கண்டிப்பாக இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் போய் சேரும் நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.